வணக்கங்க. நான் அன்றைக்கி கேக்கு செய்ய போகிறேன். 1½ கப் மைதா மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன், 1 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன், 1 கப் சர்க்கரை மிக்சியில் போட்டு அரைச்சதை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக நெய் ஊற்றிடுவோம், ஏலக்காய் கொஞ்சம் தட்டி போட்டுருவோம், உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுருவோம். அடுத்து கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருவோம். சோடாப்பு கொஞ்சம் சேர்க்கணும், ஆனால் நான் சேர்க்கலை சோடாப்பு. தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்தில் பிசையணும். பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கேக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். உருண்டையாக பிடிச்சிருவோம். எண்ணெய் சூடானதும் எண்ணெயில் உருண்டை பிடிச்சி போட்டுருவோம். செவந்து வரையும் எடுத்துருவோம். இப்படி செஞ்சு பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.